எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். எப்படி இருக்கு கண்ணாடி? ஹெட்லெஸ் சிக்கன் கலருக்கு வாங்கியாச்சுல. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட், டிரைவ் த்ரூ ரெஸ்டாரண்ட். அது வந்து டிரைவ் த்ரூ நிறையா இருக்குது இங்கே. டிரைவ் த்ரூனா காரில் போய் வாங்கிக்கலாம். பட் இது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட், ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் டிரைவ் த்ரூ அண்ட் ஈட் அவுட் மாதிரி. அங்கேயே போய் காரை பார்க் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஸோ கோவிட் டைமில் இது சூப்பராக ஹிட்டாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், மிக்ஸ்டு கிரில்லு சரியான எல்லாமே கொடுத்துருக்காங்க. கபாப் இருக்குது, சிக்கன் இருக்குது, லேம்ப் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. லேம்ப் சாப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கறிலாம் சாப்பிடும்போது மெயினாக அதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுதான் ஒன்று வந்து பட்டர் நானு, இன்னொன்று வந்து ரோஹினி நான் தெரியல. இது வந்து ஹலீம் சரியாக இருக்குது. ஹலீம் பாருங்க, யூகேல இது வரைக்கும் சாப்பிட்ட ஹலீமில் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எம்மியாக இருக்குது. காஜர் காசுவா நல்ல சூடாக இருந்துருக்கு பாருங்க, புகை அடிக்குது. You've been terrorizing me, yeah, I'm always wrong. I knew you lost your mind when you dropped that bomb. ஃபஸ்ட்டு டிரைவ் த்ரூ உள்ளார வந்துட்டோம். எல்லாம் காரம் நின்றுட்டுருக்கு. சில பேருக்குலாம் ஏற்கனவே சப்ளை பண்ணிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ப்ளீஸ் ஆர்டர் இயர்னு இங்கே தான் வந்து நம்மள்ட்ட என்ன மெனுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஸ்டார்டர்ஸ் I'll go for chicken sheep sheep kebabs, yeah? Thank you. It's a big blogger. I repeat your order. Yeah. One pani puri. Yeah. One mixed grill. Yeah. One masala fish. Yeah. One halim. Yeah. One mixed biryani. Yeah. One mango lassi. One sweet lassi. One plain naan. One dogri naan. Yeah. One pina colada. Yeah. One gajar halwa and one faluda. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. Your number 7, sir. 7. Put Okay. the here. Okay. Number 7 போட்டுருங்க. இங்கே பாரு, நீங்களும் பின்னாடி போகணும். Yeah, thank you. அப்படியா, இது 2 சைடும் அப்படியே உட்காந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு இதுக்கு ஒரு டேபிள் கொடுக்குறாங்க, அந்த டேபிளில் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் ஃப்ரண்ட்டில் போடுற டேபிள். நம்ம இதுக்கு 2 டேபிள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஐ திங்க் தட் இங்கே கொடுப்பாங்க. இங்கே நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மொதல் இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இது கொடுத்துருக்காங்க, என்ன சொல்கிறது, பானிபூரி நச்சுனது. ஸோ பானிபூரி எடுத்து பாருங்க. இதில் வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஊற்றியாச்சு. நம்மளுதான். ஸோ ஸ்பைஸ் வில்லேஜ் வந்து இருக்கிறது வந்து கிராய்டன் ஒரு டவுனில் இருக்குது. இந்த இது எப்படின்னா கிராய்டன் இல்லை, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கிராய்டன் மட்டும் தான், இந்த டவுனில் மட்டும் தான் வந்து இன்னும் ட்ராம் ஓடிட்டுருக்கு. முடிஞ்சால் நான் போகும்போது ட்ராம் காமிக்கிறேன். இது ஒரே ஒரு டிரைவ் த்ரூ மட்டும் தான் இருக்குது, இந்தியன் டிரைவ் த்ரூ. ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. சாப்பாடு சரி டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைஸ் வில்லேஜில் எப்பயும் நல்லாயிருக்கும். ஸோ வந்தீங்கன்னா நீட்டாக வந்து முன்னாடியே இது புக் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் லாஸ்ட் 1 வீக்காக ட்ரை பண்ண புக்கிங்கே கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு புக்கிங் லைன் இருக்குது, அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். புக் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் இல்லை. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், நல்லா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு போகிறது. ஃபைனலி வி காட் இட். ஹாய். So here's masala fish. Masala fish, thank you. Sorry for the wait. No problem. Can we get some more plates or? How many more plates? 2 more please. Yes, thank you. இதெல்லாம் என்னென்னா வைக்கிறதுக்கு தான் இடம் கிடைக்க மாட்டேங்குது. இது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் வாங்கணும்னு நீங்கள். இன்னும் பிளேட்ஸ் வேறு கொடுக்கல. நான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யூஷுவல் நான், என்ன நான், ஒன்று வந்து பட்டர் நான், இன்னொன்று வந்து எதே ரோஹினி நான், அது தெரியல. அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், மிக்ஸ்டு கிரில்லு சரியான எல்லாமே கொடுத்துருக்காங்க. கபாப் இருக்குது, சிக்கன் இருக்குது, லேம்ப் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இன்னொன்று சால்ட் லஸ்ஸி, இட்ஸ் அ ட்ரிங்க். Yeah, lassi. Yeah, let them know. Yeah, yeah, salt lassi. 1. Yeah, please. Yeah. ஐயோ, பேசுறதுக்கு நாகப்பட்ட பாடு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து மட்டன்.
அப்புறம் க்ரில் பண்ணிக்காங்க நீங்கள் தந்தூரில் வச்சு பண்ணதுன்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட் நல்லது, சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் கபாப், இது சிக்கன் டிக்கா, சாரி சிக்கன் கபாப் இல்லை, சிக்கன் டிக்கா. Sauce. அப்புறம் இந்த பாகிஸ்தான் இதுக்கு வந்தாலே இந்த சாஸ் நிச்சயமாக இருக்கும், மின்ட் சாஸ். இந்த மாதிரி கறியெலாம் சாப்பிடும்போது மெயினாக அதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வச்சு நல்லா டிப் பண்ணி ultimate. இந்த மாதிரி மிக்ஸ்டு பிளாட்டர்னு கொடுக்குறாங்க, எல்லா மீட்டும் இதில் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வரும்போது சப்போஸ் வந்து டைம் இல்லைன்னா இதுதான் பெஸ்ட்டு. மிக்ஸ்டு பிளாட்டர் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்களோட மீட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்துடுது, அதை அப்படியே சாப்பிட்லாம். lamb சாப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2-3 பாகிஸ்தானி இது ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கேன். ஸ்பைஸ் வில்லேஜ் வந்து ஒன் ஆஃப் த டாப், நல்லாயிருக்கு. ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்சில் நல்லாயிருக்கு. சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இது எக்ஸ்பீரியன்ஸாக தான் வருது. இந்த மாதிரி காரில் உட்காந்து பார்க்குறது, படம் பார்த்துருக்கோம், இப்போ காரில் உட்காந்து சாப்பிட்டாச்சு. மிக்ஸ்டு கிரில் டெஃபினட்டாக 100% நல்ல ஹிட்டு. எல்லா மீட்டையும் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு அது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 4 வேணுமா 3 வேணுமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தராங்க. ரம்ஜான் டைமில் நிறைய பேர் நைட் சாப்பிடுவாங்க. மெயினாக ஆத்தென்டிக் சாப்பாடு கிடைக்கிறதுனால அவங்க வந்து நைட்டே நார்மலாக முடிச்சுட்டு இங்கே வந்து புக் பண்ணி இங்கேயே குடும்பத்தோடு சாப்பிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி தெரியும்னா, தமிழ் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஆளுங்க மட்டும் தான் இருப்பாங்க. சைனீஸ்னால் அதே மாதிரி. ஸோ இந்த ஊரில் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்து போகணுன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைமில்லேயே நிறைய பேர் பாகிஸ்தானிஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா ஆத்தென்டிக் ஃபுட்டு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? 2 நான் கொடுத்துருக்காங்க வேறு இதில். நான் இல்லை அங்கே, இது ஒரு நான். இது வந்து பட்டர் நான். எதில் டிப் பண்ணி சாப்பிட போகிறோன்னா இது வந்து ஹலீம், சரியாக இருக்குது ஹலீம். பாருங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது வந்து சைடில் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா இடம் இல்லை. ஹலீம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதான் இங்கே ஹலீம் ஆர்டர் பண்ணோம். யூகேல இது வரைக்கும் சாப்பிட்ட ஹலீமில் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எம்மியாக இருக்குது. சாந்தல் அதுக்கு நடுவில் யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த நான் இது முன்னாடி பண்ணதில்லை, இது ஆர்டர் பண்ணதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ஸோ அதே ஹலீமோடு தான் டிப் பண்ணுறோம். ஒரே ஒரு ஹலீம் வாங்கிடுவோம். நல்ல மீட்டை நல்லா மசிச்சு பண்ணுறது தான் ஹலீமு. பாருங்கள், தெரியுதா நல்லா? இந்த நானே நல்லா இருக்குங்க. இந்த நான் டெஃபினட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப யம்மியாக இருக்குது. அமிர்தம், இது நிச்சயமாக மனசார அமிர்தம் சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபிஷ்ஷில் கொஞ்சம் இல்லை, இது லெமன் ஊற்றியாச்சு. சூப்பராக. எப்படின்னா இதுலலாம் பாகிஸ்தான்லாம் கோஸ்டல் ஏரியா ரொம்ப கம்மி தான். நான் இது வரைக்கும் அவங்க ஃபிஷ்ஷெல்லாம் அவ்வளோ ரசித்து சாப்பிட்டதில்ல. இந்த ஃபிஷ் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரியா இருக்கு, சூப்பர் டேஸ்ட். இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிக்கலாம்.
பாகிஸ்தானி பிரியாணினாலே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மிக்ஸ்டு மீட் பிரியாணி அதான் ஆர்டர் பண்ணிக்கோம். மிக்ஸ் மீட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிக்கோம். கொஞ்சம் புளிக்குது. அவங்க வந்து புளிப்பாக இதை போடுறாங்க. அது ஒரு கொட்டையோட இருக்குது. அது என்னன்னு தெரியல. டேட்ஸா புளியா? பாக்கி எல்லாம் சூப்பராக பார்க்கு. கொஞ்சம் கிழங்கெல்லாம் போட்டிருக்காங்க. மிக்ஸ்டு இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இது வெஜிடபிள் பிரியாணிலேருந்து எல்லாம் ஒன்றா போட்டாங்கன்னு நீங்கள் டேஸ்ட் சூப்பராக பார்க்க ரொம்ப நாள். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஞ்சி மிளகாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு வேறு எதுக்கும் கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்தாங்கன்னு தெரியல, எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான். ஸோ ஃபைன், எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன எப்படின்னா இந்த இடத்துக்கு வரணும்னா மெயின் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸு, ட்ரைவ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாப்பாடு அமேசிங். ஸோ ஃபேமிலியோட ஒரு அவுட்டு ஈவினிங் எப்படின்னா வெளியில் எங்கேயாவது போகணும். அதுவும் இந்த மே 17th வரைக்கும் ஏதோ ஓப்பன் இது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்கள் கார்லேயே வந்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா 100% நீங்கள் வரலாம். இங்கே எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 10 out of 10, ஃபுட்டு 9 out of 10. வேறு என்ன சொல்கிறது, இது 2 தான், வேறு ஒன்றும் இல்லைல்ல. வேறு எதாவது சொல்லணும் இல்லை. காஜர் கா ஹல்வா அண்ட் லாஹோரி ஃபலூதா. நம்ம ஃபலூதா நினச்சி ஆர்டர் பண்ணோம். இது லாஹோரி ஃபலூதா. என்னமோ வேறு கலர்லேயே இருக்குது. கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம காஜர் கா ஹல்வா நல்ல சூடாக வந்துருக்கு பாருங்க. புகை அடிக்குது. சரியாக புகையோடு வந்திருக்கு. It's okay. காஜர் ஹல்வா நல்லா இருக்குது. இல்லை ஃபுல்லாக நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா போய் இனிப்பு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. கட் பண்ணிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த நாக்கு சுட்டுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. காஜர் ஹல்வா இவங்க வைக்கிறதுலாம் வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்ல வாசம். அமிர்தம் ஃபலூதா. அது வந்து இது லாஹோரி ஃபலூதாவா? லாஹோர். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. ஒரு ஐஸ்கிரீமை கொஞ்ச நேரம் உருக விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. நல்லா கலந்துருக்கு. கொஞ்சோண்டு சேமியா மாதிரியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சேமியாவும் போட்டிருக்காங்க. ஆமாம், சேமியாவும் இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா? மலாய் குல்ஃபி இருக்குல்ல, மலாய் குல்ஃபியை நல்லா கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் சேமியா மாரிலாம் போட்டுட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மலாய் டேஸ்ட் இருக்குது. மலாய் குல்ஃபி நம்ம ஊரில் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் நல்ல வாட்டரியாக இருந்ததுன்னா எப்படி அதுக்குள்ளே சேமியா மாரிலாம் போட்டிருக்காங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இது வரைக்கும் அதான் திருப்பி சொல்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, இதில் பெல் ஐக்கன் அமுக்கல, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நிறைய பேர் பார்க்குறாங்களோ அப்போ தான் இந்த சேனல் அடுத்த லெவல் போகும். நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஆகுது ஏன் சேனல் நல்லா போக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. அதுக்கு ரீசன் வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டேறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். யார் முன்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிங்களோ ஃபேஸ்புக்கில், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். டேக் கேர். பாய். இவர் பேர் கம்பர் அலி. எப்பயும் இங்கே தான் இருப்பார். ஸோ இங்கே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக கேளுங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு லெவல். Thank you so much for coming, guys. Thank you. Journey. Thank you. That's your car and pressure. Oh, thank you. Bye bye. Take care. Thank you. Bye bye.